வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கடக ராசி, கடக லக்னம், ஜாக்பாட் ராசி. நீங்கள் தான் ஜாக்பாட் ராசிகளில் மெயினான ஆள். ஏன்னா இந்த ஜூன் ஸ்டார்டிங்கே, ஜூன் 2 குரு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வர்றார். இப்போ உங்கள் காட்டில் தான் மழை. அதாவது என்னென்ன விஷயம்னா எந்த விஷயம் தொட்டாலும் ஜெயிக்கும், நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். நான் குரு பயிற்சி பற்றி ஒரு தனி இன்டர்வியூவே கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள், ஒன்று டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ வந்து மாத பலன்களில் நீங்கள் பார்க்கும்போதே சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் சக்ஸஸ் தான். மெயினாக நீங்கள் வந்து எந்தெந்த விஷயம் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இன்னொன்று நம்ம கடகராசி என்ன சொல்லுவோம், நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, ராணி ராசின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேசிக்கலி அம்மா. எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு. அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு வீடு. அப்பான்றது சிம்மம் சிவன், அம்மான்றது கடகம் ஆதிபராசக்தி, இவங்களுக்கு ஒரு வீடு. ஸோ இவங்க தாய் ராசின்றதால இதில் இவங்களுக்கு வந்து என் குடும்பம், என் மக்கள், ஏன் குழந்தைங்க, ஏன் சொந்தம் அப்படின்ற அந்த பாசமும் எமோஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை பேருக்கு சூப்பரான டைம் இது. அதான் குழந்தை கொடுக்குறது யாருன்னா குரு பகவான் தாங்க. நம்ம நிறைய பேர் வந்து சுக்கிரன் நினச்சிக்கிறோம். சுக்கிரன் வந்து ஆசை கொடுப்பார், குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், என் வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கணும், ஒரு ஆண் குழந்தை, ஆசை கொடுப்பார். ஆனால் அந்த குழந்தைய உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா சரியான லக்கு உங்களுக்கு. சரியான குழந்தை பேருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல். இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து கூட எமோஷனல் ஒரு சப்போர்ட் தந்துக்கினே இருக்கணும். தந்துட்டு இருந்தால் பயங்கரமாக வளருவாங்க. அது இல்லைன்னு நம்ம தான் டிப்ரெஷனில் போவாங்க. இவங்களுக்கு வந்து லவ்லாம் உங்களுக்கு வேணும்னா லவ் செட் ஆகிறது சரியான டைம் இது, சூப்பரான டைம். இது ஒன்று. லவ்வுக்கு அப்புறம் என்ன, கல்யாணம் தான். கல்யாணத்துக்கும் டைம் சூப்பராக இருக்குது. லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் ஆனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜாக கட்டினாலும் ஓகே. கல்யாணத்துக்கு டைம் வந்து அவ்வளோ நல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீடுனா மகரம், குரு பகவான் பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்க டைம். சரிங்களா? உங்களுக்கு ஜென்ரலாக வர கணவர்கள் இல்லை மனைவிலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. சின்னதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தன் உழைப்பால் முன்னேறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த உழைப்பின் அருமை, பணத்தின் அருமை, மனிதர்களுடைய அந்த எண்ணத்தின் அருமைலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ யூ ஆர் லக்கி. இது ஒன்று. அடுத்து இந்த விஷயத்தில் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்போ சரி லவ்வே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்லேயே பார்க்குறீங்க லவ், என்ன தப்பு? இப்போ வேலைக்கு போகிறதே சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்குது தான், ஆஃபீஸே பார்க்குறீங்க லவ். யார் சப்போர்ட் பண்ணுவான்னா உங்களோட சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வீட்டில் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா அப்பாவை கேளுங்க, பெரியவங்களை கேளுங்க.
அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் யார்கிட்ட மாமனார்கிட்ட பேசுங்க. இவங்களாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கடகத்துக்கு வந்து முக்கியமாக இந்த மாதமே மெயினாக பர்ஸ்னலாக சூப்பரான டைம். அதுதான் குழந்தை பாக்கியம், கல்யாணம், லவ், ஒரு மென்டர், உங்களுக்கு ஒரு குரு அமையணும். சார் எனக்கு இது எமோஷ்னல் பயங்கரமாக தாட் வருது சார், எனக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் கூட இருந்து அட்வைஸ் பண்ண நல்லாயிருக்கும் சார், கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா ஒரு குருமார்கள், மென்டர் மாதிரி தேட்டீங்கன்னா அவங்க கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பர்ஸ்னலாக முன்னேறத்துக்கு இந்த வருடம் சரி, முக்கியமாக இந்த மாதம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் உங்களுடைய ராசியில் தான் குரு சுக்கிரன் இணைவு நடக்குது இப்போ. அப்போ குரு சுக்கிரன் இணைவுனா மகாலட்சுமி யோகம், பணம் நல்லா வரும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா, சரி மகாலட்சுமின்றது நம்ம பணம் மட்டும் நினைக்கிறோம், இல்லை, எந்த ஒரு ஆசையும் பெருசாக நிறைவேற்றி தர்றது தான் இந்த யோகம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 12 புதன் சூரியன் இருக்கிறதுனால தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் நல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது நான் அடுத்த வேலைக்கு எங்கே போகிறது, அடுத்த பிஸ்னஸ் எங்கே போகிறது, எங்கே அடுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்காக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா தூக்கமும் நல்லா வருவாங்க. அதனால் சூப்பராக இருக்க டைம். ட்ராவலிங்கில் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு ட்ராவலோ, வெளியூர், வெளி மாநிலங்கள் ட்ராவலிங்கும் டைம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது வழிபாடணும் தெய்வம்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது லலிதா திரிபுர சுந்தரி, ரொம்ப சூப்பர். நீங்கள் புனர்வசூலில் இருக்கீங்க, ஆயில்யத்துலலாம் இருக்கீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். ஏன்னா புனர்வசுக்கு ராமனுடைய மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ஜபிக்கலாம். ஆயில்யம்ன்றது ஆதிசேஷன் பிறந்தது, அதனால் அதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் படிக்க நீங்கள் அம்பாள் வழிபாடு லலிதா திரிபுர சுந்தரியோ, இல்லை மீனாட்சி, காமாட்சி, இவங்க விசாலாட்சி, மகாலட்சுமி, இவங்களெல்லாம் வழிபாடு பண்ண நீங்கள் வந்து சிறப்புறீங்க. உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர், அம்பாலை பிடிச்சிக்கோங்க, முருகர், வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர், நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின்
போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளமுடன்.